இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? அதாவது லிசன், இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். ரைட்? ஸோ இப்படி தான் லைக் we are going to do all our programs அப்படிங்கிறது we could understand it as of now. பட் இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஃபஷனலா எப்படி கோட் எழுதுறது அப்படிங்கிறத கத்துக்க போறோம். ரைட்? அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுல லைக் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு 2 நம்பரை நான் ஆட் பண்ணணும். இந்த ஒரு ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட நான் ஒரு 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸா நடக்கும். ஒரே கான்செப்ட் தான். ரைட்? அதாவது அல்டிமேட் என்ன 2 நம்பர் ஆட் பண்றது. ஆனா ஒரு 30 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இதுக்கு என்னால கூடியத முடியும். ரைட்? ஸோ அது எல்லாமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா அது கொடுத்த டாஸ்க்கு அவுட்புட் வந்துருச்சா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஒரு ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் சோ. நான் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணேன், அந்த டாஸ்க்கு உண்டான அவுட்புட் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. அதுல நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவங்க கோடிங் இருக்காங்க, அது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கா, ப்ரொஃபஷனலான கோடிங்கா இருக்கா இல்லையா. சில டைம் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சா நம்ம கோட் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க, திருப்பி போய் செய்யுங்க இந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்னோட இனிஷியல் டைம்ல நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு சார், நான் கோடிங் நம்ம ஈஸியா இருக்கும் படிச்சேன், நல்லா இருந்தது, பட் ஒரு அஃபிஷியல் ஒர்க் உள்ளுக்குள்ள போகும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றேன், நான் என்ன கோடிங் எழுதினாலும் என் டீம் லீடர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஸ்டில் ஐ டெல் யூ, அது என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணும்போது அதை ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட்? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஒரு பர்டிகுலர் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படின்னா அதுல வந்து இது வரைக்கும் எழுதின ஸ்டேஜ் எல்லாம் வேற. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள போறோம். ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்ல எல்லாமே ஃபங்க்ஷன் ஓரியன்ட் கோடிங் தான். இது வரைக்கும் நீங்க எழுதின கோடிங் அப்படியே போய் ஐடி கம்பெனியில் எதுவும் பண்ண கிடையாது, அப்படி எழுதினா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு we are going to do everything. சரி, ஃபங்க்ஷன் சொல்றீங்க அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன செய்யணும், எதுக்காக ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் லைக் we will see the answer now. Like I'll just try to share my screen. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, I'll quickly share my screen. Right. I hope உங்க எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு நம்புறேன். ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் சாட்ல கொடுத்தீங்கன்னா இட் ஈஸி ஃபார் மீ டு ஃபர்தர் ப்ரொசீட் வித். ரைட், குட், சூப்பர். பேசிக்கலா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நான் எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கண்டிப்பா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்? ஸோ அதனால ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், ஒன் பை ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். அதாவது ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக அந்த கான்செப்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கேள்வி தான் பதில் தெரியும். ஸோ அதுக்குண்டான ஆன்சர் நான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கோ. ஒரு டாஸ்க் எங்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 2 நம்பர் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கோங்க, அதுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் 4 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க. அது ரிப்பீட்டட் 2 நம்பரை யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிற 4 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான கரஸ்பாண்டிங் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். இதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், அழகா ப்ரோக்ராம் ஃபைல் ஓப்பன் பண்ணோம், நம்பர் இன்புட் வாங்கமா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வரிசையா ஆபரேஷன்ஸ் நம்ம கோடிங் எழுத ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் அப்படி நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்ப்போம். எனக்கு அவுட்புட் போது அதாவது ஒவ்வொரு இதுக்குமே எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படின்னு நான் இன்புட் வந்து 5, 10 அப்படின்னு 2 இன்புட் தரேன் அப்படின்னா இது இந்த 2 நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வரணும், இந்த 2 நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு நமக்கு சிஸ்டம்ல அப்போதைக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் கரண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா ஒவ்வொரு ஆபரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த கரண்ட் அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் ஒண்ணா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். ரைட்? இதுதான் அல்டிமேட் டாஸ்க். சோ இப்படி செக் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நான் எழுதின அடிஷன் லாஜிக் கரெக்ட், நான் எழுதின சப்ராக்ஷன் லாஜிக் கரெக்ட், டிவிஷன் லாஜிக் கரெக்ட், பட் மல்டிபிகேஷன் மட்டும் நான் எதிர்பார்க்கிற என்னுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரல. அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத என்னால கிளியரா கண்டுபிடிக்க முடியும். ரைட்? இப்போ நான் என்ன செய்யணும், நான் என் ப்ரோக்ராம் புக்ல போயிட்டு நான் மல்டிபிகேஷனுக்கு எங்க லாஜிக் இருக்கேன் அப்படிங்கறத கரெக்டா தேடி கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல போய் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேங்கிறத கண்டுபிடிச்சு அதை மாடிஃபை பண்ணணும். இப்போ ஆக்சுவலா இந்த டாஸ்க் வந்து ரொம்ப சின்ன டாஸ்க் தான். இதுல மல்டிபிகேஷன் கோடிங் எங்க எழுதிருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் கிடையாது, கொஞ்சம் ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு ரியல் டைம்ல வரும்போது நம்ம thousands and thousands of lines இருக்கும். அதுல ஒரு லாஜிக் நம்ம எந்த இடத்துல எழுதிருக்கோம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இப்ப என்னன்னா எல்லா லாஜிக்கும் ஒரே இடத்துல வரிசையா எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்ல நமக்கு ப்ராப்ளம்னா அந்த பார்ட்டை மட்டும் தனியா போய் செக் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். அதான் என்ன பண்ணணும்னா இப்போ அடிஷன் அப்படிங்கறத ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன், ஒரு சப்ராக்ஷன்ங்கிறது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன், மல்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் தனித்தனி ஃபங்க்ஷன்ல நான் கோடிங் எழுதிட்டா எனக்கு மல்டிபிகேஷனுக்கு அவுட்புட் வரலன்னா நான் அடிஷன் செக் பண்ண வேண்டாம், சப்ராக்ஷன் செக் பண்ண வேண்டாம், டிவிஷன் செக் பண்ண வேண்டாம், டைரக்டா அந்த மல்டிபிகேஷன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன கோடிங் எழுதிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் நான் போய் செக் பண்ணினா போதும். சோ இந்த ஃபங்க்ஷன் போறதுனால முதல் பெனிஃபிட் என்னன்னா டீபக்கிங் அப்படின்னு சொல்லி, டீபக்கிங்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் கரெக்டிங் த எரர்ஸ் that you have in your program. அதுதான் டீபக்கிங். பக்னா எரர், அதை கரெக்ட் பண்றது தான் டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ராசஸ் ஆஃப் டீபக்கிங் will become easier. நான் எப்போ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது the process of debugging will become easier. அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போறேன். ரெண்டாவது நம்ம என்ன சொல்லணும்னா கோட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. இப்போ எல்லா லாஜிக்கும் ஒரே இடத்துல வரிசையா எழுதும். அந்த டெவலப்பர் எனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சிருக்கேன். யாராவது ஒரு 3வது பொசிஷன் நம்ம ப்ரோக்ராம் எட்டி பாக்குறாங்க அப்படின்னா என்னப்பா இது 2 நம்பர் இன்புட் வாங்கியிருக்கான், ஷிஃப்ட் கோடிங் இருக்கான், சப்ராக்ஷனுக்கு மல்டி என்னதான் செய்ய வராங்க நமக்கு ஒன்றும் புரியலையே, எல்லாத்தையும் எழுதி ஒரே ஏரியா போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் தான் ஒரு கிளாரிட்டியா நமக்கு கிடைக்கும்.
அதே இது அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கோட் நம்ம எழுதிட்டே வரலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அதனாலதான் கோட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். யார் வந்து டக்குனு அந்த கோடிங்க பார்த்தாலும் இந்த ப்ரோக்ராம் இந்த வேலையெல்லாம் நமக்கு செய்ய போது போறது அப்படின்னு டக்குனு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபுல் கோடியும் கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம். மீனிங்ஃபுல்லான அந்த ஃபங்க்ஷன் நேம்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பட்சத்தை அவங்களால அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கோட் ரீயூசபிலிட்டி. அதாவது கோட் ரீயூசபிலிட்டி இப்போ ஒரு ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஆட் பண்ணணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் 2 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்போ திரும்ப 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 அந்த அடிஷனுக்கு உண்டான கோடிங்க எழுதாம இந்த ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா தனியா ஒரு 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஒரு லாஜிக்கா ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிருப்போம். அதான் ஃபங்க்ஷன் ரைட். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு ஒரு தனியா 2 நம்பர் ஆட் பண்றது ஃபங்க்ஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எப்பப்பெல்லாம் எனக்கு அந்த 2 நம்பர் ஆட் பண்ணணுங்கிற சினாரியோ இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் பண்ணா போதும். அது எனக்கு 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு உண்டான இதை ஹெல்ப் பண்ணும். சோ ஒரு தடவை எழுதிட்டு எத்தனை தடவை வேணாலும் அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் என்னால பண்ணிக்க முடியும். இதான் வந்து என்ன சொல்லுவாங்க கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு தடவை எழுதிட்டு எனக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். அதுதான் கோட் ரீயூசபிலிட்டி. அடுத்து மாடுலாரிட்டி. இப்போ யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு 2 நம்பர் இன்புட் வாங்கி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 10 minutes டைம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு பையனை கூப்பிட்டு அப்ப ஒரு நம்பர் இன்புட் வாங்கி அடிஷன் மட்டும் செய்வார் அப்படிங்கிற அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 to 3 minutes டைம் கொடுங்க, நான் 2 நம்பர் இன்புட் வாங்கி அடிஷன் பண்ண லாஜிக் எழுதி கொடுத்தேன். அப்ப இன்னொரு பையனை கூப்பிட்டு 2 நம்பர் இன்புட் வாங்கி சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க, அவனும் அதே 2 to 3 minutes பண்ணிக்கிறேன். சோ அப்ப என்ன ஒரு 4 பேரை கூப்பிட்டு நீ அடிஷன் செய், சப்ட்ராக்ஷன் செய், மல்டிப்ளிகேஷன் செய், நீ டிவிஷன் செய் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்னன்னா இந்த 2 to 3 minutesல எனக்கு எல்லா ஆபரேஷனும் பண்ணி ரெடி ஆகும். அதுக்கப்புறமா 4 பேருக்கு இருந்து அந்த ப்ரோக்ராம் வாங்கி ஒரு 2 நிமிஷத்துல நான் மெர்ஜ் பண்றேன். ஒரே ப்ரோக்ராம் எனக்கு தேவையான அந்த 2 நம்பர் இன்புட் வாங்கி 4 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு முடியும். ஒருத்தர உட்கார்ந்து போராடுறது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதே இது ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணி ஒரே டாஸ்கா கொண்டு வரது அந்த ப்ராசஸ் வந்து இட் பிகம் வெரி ஈஸியா ரைட். அதாவது ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே சின்ன சின்ன மாடலா பார்த்து இதை மட்டும் நீ பண்ணு, இதுக்கு உண்டான கோடிங் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மாடுலாரிட்டி. அதாவது ஒரு பெரிய டாஸ்கா சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சு அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனா நம்ம செஞ்சுட்டே வரதா மாடுலாரிட்டி சொல்லுவோம். சோ இந்த 4 மேஜர் ரீசன்ஸ், இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு, பட் இந்த 4 மெயின் ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம போறோம். இப்போ ஏன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏன் இந்த ஃபங்க்ஷன்ங்கிற கான்செப்ட்க்கு போறோம் அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Alright, good. இப்போ அடுத்தது சார் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தேர் ஆர் 2 மேஜர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பில்ட் இன் ஃபங்க்ஷன், பில்ட் இன் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா ஐடி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா டைப் அப்படின்னு போடுவோம்ல that is a function. அடுத்து input அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றோமா, it is a function. eval இது ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we call it as built in function. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த வேலையை தான் செய்ய போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி வச்சுக்காங்க. அதை நம்மளோட அப்ளிகேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா built in functions அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நம்ம என்ன கான்செப்ட் போறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்னோட தேவைக்கேற்ப நான் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறேன், அதை தான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்ல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட் இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெளிவா புரியும் ரைட். இதே கான்செப்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் உண்டு. சில போனாலும் சரி, சி பிளஸ் பிளஸ்ல போனாலும் சரி, ஜாவால போனாலும் சரி, C#.NETல போனாலும் சரி, எல்லாத்துலயும் இந்த கான்செப்ட் உண்டு. என்ன ஒரு சில லாங்குவேஜஸ்ல அதை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஒரு சில லாங்குவேஜ்ல அதை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ இதே கான்செப்ட் சி லாங்குவேஜ்லயும் உண்டு, சி பிளஸ் பிளஸ்லயும் உண்டு. அங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கான்செப்ட் நமக்கு ஜாவாலையும் உண்டு, C#.NETலயும் அங்க மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்செப்ட் ஒண்ணுதான், பட் ஆனா அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் தான் வித்தியாசம். சில இடத்துல ஃபங்க்ஷன் வாங்க, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதை மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ். சின்ன சின்ன சேஞ்சஸ்னா இது வந்து பேர்ல தான் மாற்றம் இல்லையா, எப்படி எழுத போறோம் அதுக்குண்டான சின்டாக்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு காமனான சின்டாக்ஸ் தான். காப்பி அடிச்சிருக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க, பேரை மட்டும் மாத்தி மாத்தி வச்சுக்காங்க. அதே சி லாங்குவேஜ்ல இருந்த ஃபங்க்ஷன் பேரே ஜாவால வச்சா சி பிளஸ் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏதோ பார்ப்போம், வித்தியாசம் ஏதோ செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா என்ன பேரை மட்டும் தான் மாத்தி இருக்காங்க. சி பிளஸ் என்ன இருந்தோ அதே தான் அந்த ஜாவாலையும் இருக்கு, அதே தான் C#.NETலயும் ரைட். ஆனா இந்த 4 லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சின்டாக்ஸ். மத்த எல்லா லாங்குவேஜ்லயும் சின்டாக்ஸ் தான் இருக்கும், பட் இங்க இட் இஸ் பிட் டிஃபரெண்ட். பட் எனிஹவ் நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்ஸ் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். சோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட். சோ இப்போ இந்த பார்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ அதனால ஒரு சின்ன பேசிக் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ ட்ரை டு ஓபன் அப் நியூ ஃபைல். இப்போ இதுல வந்து வில் ஸ்டார்ட் ரொம்ப சிம்பிளா. லெட்ஸ் சே டெஃப். இந்த டெஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷன் இந்த வேலையை தான் செய்ய போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போறேன். அதனால டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் டிஃபைன் அப்படிங்கிற டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல டெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ரைட், ஆர் லெட்ஸ் சே லைக் print name அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரி, இதுதான் ஃபங்க்ஷன் உடைய நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் நேம் இது எப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நம்மளால என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வேணாலும் நம்மளால வைக்க. அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பேர் வேணாலும் நம்ம வைக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வைக்கக்கூடிய பேரானது ப்ரொஃபஷனலா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். மீனிங்ஃபுல்லான நேம். அந்த ஃபங்க்ஷன் லுக்ல நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அதுக்கு ரிலவெண்டா இப்போ வைக்க போறோம். இப்போ print name அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் பேரை பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியுது, ஏதோ நேம் பிரிண்ட் பண்ண போறாங்க போல.
இதை டக்குனு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல. நான் சும்மா XYZ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன்னா இந்த XYZ இது என்ன வேலை செய்ய போகுது, உள்ள கோடிங்க போய் செக் பண்ணும், போய் பார்த்துட்டு இதான் இந்த வேலை செய்தா அப்படிங்கிற மாதிரி. பட் நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பேரை மீனிங்ஃபுல்லா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உள்ள போய் என்ன கோடிங் எழுதிருக்காங்கன்னு நான் செக் பண்ணவே வேண்டாம். இதை பார்த்த உடனே ஓகே இதுதான் இந்த நேம் தான் இந்த பிரிண்ட் பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட். சோ இப்போ என்ன பண்றோம், டெஃப் பிரிண்ட் நேம் அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன், அந்த ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பாக நம்ம இந்த பிராக்கெட்ஸ் இந்த இடத்துல கொடுக்குறோம். ரைட். பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இதை கொடுத்துட்டு லாஸ்ட்ல இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சுட்டு கம்தம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இண்டென்டேஷன் வரும். இந்த இண்டென்டேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்டு என்ன சொல்றேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் ராமன் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். That's it. இப்போ இந்த ப்ரோக்ராம் லெட்ஸ் ட்ரை டு சேவ் இட். நான் இப்போ என்ன பண்றேன், I'll just try to get into my folder batch 4 இருக்குல்ல, let me try to name it like function 1 அப்படிங்கிற பேர்ல I'll try to save it. Now இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணி பாருங்க, அவுட்புட்டே வராது. பாருங்க எம்டி ஸ்கிரீன் தான் இருக்கும். ஏன் சார் இது நீங்க தான் ராமன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்க, பட் அவுட்புட்ல ஏன் உங்க பேர் ராமன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் ராமன் அப்படிங்கிற நேம் பிரிண்ட் பண்றதுக்கு உண்டான கோடிங் நான் எழுதிருக்கேன். பட் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த மாதிரி வந்து பிரிண்ட் நேம் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணேன். இதை டிஃபைன் பண்றதுன்னு சொல்லுவோம், இதை கால் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இந்த இடத்துல நான் போடுறேன், இதை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இதை சேவ் பண்றேன். நான் let me try to run this particular program. So run பண்ணீங்கன்னா ராமன் அப்படிங்கிற என்னோட நேம் பிரிண்ட் ஆகும். இப்போ இது ஒரு தடவை இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் நேம் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து திருப்பி பிரிண்ட் நேம் ஆஃப் அப்படின்னு 2 3 இன்னொரு தடவை பிரிண்ட் நேம் ஆஃப் ஒரு 4 தடவை கொடுத்துருக்கேன். இப்போ போய் நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா என் பேரு 4 தடவை இருக்குது. இதை தான் அந்த கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனை நான் ஒரே ஒரு தடவை தான் டிஃபைன் பண்ணிருக்கேன், பட் நான் எத்தனை தடவை இங்க கால் பண்ணணும் அத்தனை தடவை இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் 4 தடவை கால் பண்ணதுல என்னோட நேம் 4 தடவை எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். இது எல்லாருக்கும் புரியுதா? ரைட். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, sir. Right. Good. Super. Super. Good. Right. இப்போ நான் என்ன பண்றேன்னா I'll just try to remove this. இப்போ இங்க பாருங்க def நான் அடுத்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஓகே let's say in add அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் போடலாம். ரைட். இப்போ இதுக்குள்ள வரேன். Now let me say it like in a equal to 10. அடுத்து let me say it like in b equal to 20. அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா print இந்த இடத்துல the sum is அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கம்மா போட்டு a plus b அப்படின்னு. இப்போ 2 நம்பரை ஆட் பண்றதுக்கு உண்டான லாஜிக்கை இந்த ஆட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்போ ஆட் ஆஃப் அப்படின்னு சிம்பிளா கால் பண்ணா போதும். கால் பண்ணாதான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நான் கால் பண்ணலன்னா எனக்கு இந்த செட் ஆஃப் லைன்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஐம் சாரி பை மிஸ்டேக் நான் இன்ட்னு போட ஆரம்பிச்சிட்டேன். சாரி, இது நான் லாஸ்ட் ஜாவா கிளாஸ் எடுத்துறதுனால என்னோட கை ஜாவா சின்டாக்ஸ் போயிடுச்சு. இப்போ பாருங்க தி சம் இஸ் 30 அப்படின்னு வந்துருச்சு. சோ என்னன்னா ஏன் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்கேன், அதுக்கு வேல்யூ 10 கொடுத்துருக்கேன். அடுத்து t ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இந்த இடத்துல print. இப்போ இந்த இடத்துல ஒரு தடவை இது பண்ணிருக்கேன். அதே இங்க பாருங்க add off அப்படின்னு கொடுக்குறேன். Now let's try to run this. பாருங்க the sum is 30 the sum is 30 the sum is 30 4 தடவை எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். சோ இப்படி தான் 2 நம்பரை ஆட் பண்றதுக்கு எழுதுவோம். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ரைட். 2 நம்பரை ஆட் பண்றதுக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? முத்து உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க எக்ஸாம்பிள் வேணும் கேட்டீங்க, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ புரிஞ்சுதா? எங்க ஒருத்தர் சிவாங்கிற ஒருத்தர்கிட்ட தான் பதில் வந்து வேற யார்கிட்ட பதில் வரல. 21 பேர் அட்டெண்ட் பண்றீங்க. புரிஞ்சிச்சு புரியல அப்படிங்கறத சொன்னாதான் இட் ஈஸி ஃபார் மீ டு ப்ரோசீட் வித். ரைட். குட். ரைட். தேங்க் யூ. குட். சூப்பர். ரைட். இப்போ சி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ இதே சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் நான் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்ல எழுதி காமிக்கிறேன். ரைட். இப்போ இதே சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் I'll take you with different states. இது ஆக்சுவலா இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து let's say it like functions without arguments and without return type அப்படின்னு சொல்லுவாங்க. functions without arguments and without return type அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு கேள்வி வரும், சரி ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறீங்க ரிட்டர்ன் டைப்புங்கிறீங்க புரியுது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இனிமேல் தான் ஆர்குமெண்ட்ஸ் நான் சொல்ல போறேன், இனிமேல் தான் ரிட்டர்ன் டைப் என்னன்னு சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம் இப்போ எழுதிக்கக்கூடிய இந்த டைப் வந்து வித்வுட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித்வுட் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிற ஒரு டைப் சேர்த்து அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுட்டா போதும். இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ அடுத்த டைப்புக்கு போறேன், அதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா ஈஸியா புரியும். இப்போ I just try to open another new file. இப்போ இங்க பாருங்க def அப்படின்னு சொல்றேன். இப்போ add அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நம்ம என்ன யோசிக்கணும், என்ன மாதிரி பார்க்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் இந்த இடத்துல. சார் இப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டிராபேக் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு டெவலப்பரா யோசிச்சிங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெவலப்பரா கேட்கும்போது இந்த ப்ரோக்ராம் கரெக்ட் பேர் வேணும். பட் என் யூசரா பார்க்கும்போது இது என்ன, இந்த ஃபங்க்ஷன் என்ன எப்போ பார்த்தாலும் 10 20 மட்டுமே ஆட் பண்ணி ரிசல்ட் 30 30 சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் வேற இப்போ என்கிட்ட ஒரு 2 நம்பர் இருக்கு, 123 456 இருக்கு. இந்த 2 நம்பர் ஆட் பண்ணணும் என்ன செய்யும்? அப்ப இந்த ப்ரோக்ராம் லுக்ல போகணும், அந்த ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை போய் நான் மாடிஃபை பண்ணணும், அதுக்கப்புறமா திருப்பி சேவ் பண்ணணும், ரன் பண்ணணும். இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. அப்போ இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா, சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் வி கேன் ஹேவ். இப்போ என்ன பண்ண அப்படின்னா def அப்படின்னு சொல்லுவோம். இப்போ
இது வரைக்கும் அதாவது நம்ம எழுதின ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட் உங்களுக்கு எதையுமே கொடுத்துக்க மாட்டோம். சும்மா ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கோம், ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்றேன்னா ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஏ கமா பின்னு கொடுத்துருக்கீங்கன்னா இதை தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா ஏ அண்ட் பி. இப்போ இந்த இடத்துல போட்டு ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா அந்த ஏ அண்ட் பி தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உடனே ஒரு கேள்வி, ஆர்குமெண்ட்ஸ் எதுக்காக இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் 10 and 20 ஆட் பண்ண அப்படின்னு கேட்குறேன். அப்போ 10ங்கிறது ஒரு நம்பர், 20ங்கிறது ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பர் இன்புட்டா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த ரெண்டு நம்பர் எனக்கு ஆட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றேன். ரைட், அதுதான் இன்புட் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஏதாவது இன்புட் தரணும் இருந்தால் இந்த ஆர்குமெண்ட்ஸ் மூலியமா என்னால அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் தர முடியும். அப்ப ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, டு ப்ரொவைட் இன்புட் டு த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்புட் தரதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன், சிம்பிளா போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல தி சம் பிளஸ் அப்படின்னு போட்டு கமா ஏ பிளஸ் பி அப்படின்னு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிட்டு லாஜிக் எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க ஆட் இது வரைக்கும் இப்படிதான் நம்ம கால் பண்ணிருப்போம். ஆனால் இப்போ என்னால இப்படி கால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை எதிர்பார்க்குது. அப்படின்னா ரெண்டு இன்புட் வேணும் அப்படின்னு அது எதிர்பார்க்குது. அப்ப இந்த ரெண்டு இன்புட்டை நான் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், 123 கமா 456 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த 123ங்கிறது எங்க போகும் அப்படின்னா நேரா இந்த ஏக்கு போகும். அடுத்து இந்த 456ங்கிறது நேர பிக்கு போகும். இந்த இடத்துல தி சம் இஸ் 579 அப்படின்னு இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி 579 அப்படிங்கறத இங்க கொடுக்கும். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். இப்போ இந்த இடத்துல ஐ ட்ரை டு சேவ் இட் லைக் functions 2 அப்படிங்கற இதுல கொடுக்குறேன். now let me try to run this particular module. இப்போ பாருங்க தி சம் இஸ் 579 அப்படின்னு எனக்கு வருது. நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. def add அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நம்ம ரெண்டு கொடுக்குறோம் ஏ கமா பி. இதை தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது எதுக்காக நான் என் ப்ரோக்ராம்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஏதாவது இன்புட் தரணும் அப்படின்னு நினைச்சால் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்ஸ் மூலமா இன்புட் என்னால தர முடியும். ரைட், இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இது இங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துக்கோமா அத்தனை ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம வேல்யூ இங்க பாஸ் பண்ணியா. ரைட், சோ இங்க ரெண்டு வேல்யூ எதிர்பார்க்குது. அதனால 123 456 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன், இந்த 123ங்கிற வேல்யூ ஏக்கும் இந்த 456ங்கிற வேல்யூ பிக்கும் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட்ல போயிட்டு 579 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ரைட், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதா? நான் இன்னும் இதை கம்ப்ளீட் பண்ணல. ஐ டூ இட். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் வந்து இன்னும் இந்த டைப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணவும் இல்ல, இதுவும் வரல. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். எடுத்த உடனே காம்ப்ளெக்ஸ் லெவலுக்கு போகல. we will do it. கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ரைட் ரைட், இப்போ இதே ப்ரோக்ராம் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டு இட் இன் அதர் வே. இங்க பாருங்க டெஃப் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிற பேரே வைக்கிறேன். அடிஷன் அப்படிங்கிற பேர் வைக்கிறேன். இப்போ அகைன் நான் என்ன பண்றேன் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ என்ன ஆடுங்கிறது ரெண்டு நம்பர் தான் பண்ணுது, அதே அடிஷனும் எனக்கு தான் பண்ண போகுது. இப்போ இதுல போயிட்டு திருப்பி அதே லாஜிக்கல் ஃப்ரெண்ட் இதுல போயிட்டு தி சம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு கமா லெட்ஸ் சே லைக் a plus b. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to say it like a equal to int. இந்த இடத்துல let me say it like input, like let's say enter your first number அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்குறேன். அடுத்து b equal to int input அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல போயிட்டு enter your second number அப்படின்னு சொல்றேன். So first number second number ரெண்டு இன்புட் வாங்கிட்டேன். இப்போ let me say it like add a comma b. So இப்போ இதை சேவ் பண்றேன். Let me try to run this. I'm sorry. இது வந்து it should be addition. Alright, now let me try to save this and let me try to run this. இப்போ பாருங்க enter your first number னு கேக்குது. இப்போ 100 னு கொடுக்கிறேன். enter your second number னு கேக்குது. 200 அப்படின்னு கொடுக்கிறேன். the sum is 300 அப்படின்னு வருது. சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுடைய டவுட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரைட், அங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் எதிர்பார்க்குதோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும் தினேஷ். 3 ஆர்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா 3 வேல்யூ நீங்க பாஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ரைட், அது இன்னும் நான் வருவேன். இந்த எண்ட் ஆஃப் வைக்கல் டைம் கொடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நான் மாத்தி சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, ஐ எக்ஸ்பிளைன் இட் இன் டீடைல். ரைட், இப்போ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நான் நடத்தின இந்த அடிஷன் இன்புட் வாங்கி அதை எப்படி வேல்யூவா பாஸ் பண்றது, அதை வச்சு எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், லிமிட் கிடையாது. ஆல் ரைட், குட், சூப்பர். சோ அடுத்த டைப்புக்கு போயிடலாமா? இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll try to put it over here. இது வந்து functions with arguments. அது போன தடவை பார்த்தது without arguments. இது with arguments without return type அப்படின்னு சொல்லுவோம். ரைட், without return type னு சொல்லுவோம். அடுத்தது I'll try to open up a new file. இப்போ இதே அடிஷன் கொடுக்குறாங்க, like I'm going to teach you in another different way. ரைட், இப்போ பாருங்க def add அப்படின்னு கொடுக்குறேன். I'll try to put a colon over here. இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா a equal to 111. ரைட், அடுத்தது b equal to 222 அப்படின்னு இருக்கு. சோ வெங்கட் நம்ம ரிட்டர்ன் டைப் பத்தி நடத்தல, நான் இப்ப நடத்துறேன். இந்த ப்ரோக்ராம் அதுக்காக தான் வந்திருக்கேன். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ரைட், இப்போ def add off அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள ஏங்கிற ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ, பிங்கிற ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ கொடுத்து இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு print a plus b அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்தாம let me say it like return a plus b. return a plus b அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் ப்ரோசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, அப்படி இருந்தா நான் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா 8th என்ன சொல்லுவாங்க, யாராவது கேட்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா மை நேம் இஸ் ராமசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ யாராவது எங்கிட்ட வந்து வாட் இஸ் யர் ஏஜ் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா மை ஏஜ் இஸ் 25 அப்படின்னு சொல்லுவேன். ரைட். இப்போ யாராவது வந்து க்ளோஸ் யுவர் நோட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஐ சிம்பிளி க்ளோஸ் மை. இதுதான் நடக்கும். இப்போ முதல் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மை நேம் இஸ் ராமசுப்ரமணியன். ராமசுப்ரமணியன் அப்படிங்கிறது என்ன? ஸ்ட்ரிங். அப்போ ரிட்டர்ன் டைப் எய்தாப்ப நமக்கு வரக்கூடிய பதில் ரிட்டர்ன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஒரு பதில் வருது. அந்த பதில் என்ன டேட்டா டைப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அதாவது ரிட்டர்ன் டைப் எனக்கு திரும்பி வரக்கூடிய பதில் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருந்தது. அடுத்து வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்கும்போது 25 அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்டிஜர். ரிட்டர்ன் வரக்கூடிய வேல்யூ ஒரு இன்டிஜர். 25 ஒரு நம்பர். மூணாவது க்ளோஸ் யுவர் நோட் அப்படின்னாங்க நான் சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து. அப்போ நான் சொன்ன வேலையை மட்டும் தான் செய்யறேன். ஐம் நாட் ரிட்டர்னிங் எனிதிங் பேக் டு தெம். நான் நோட்ட மூடுனாங்க நோட்ட மூடிட்டு உட்காந்து. இவ்வளவுதான். ரைட். நீ சொன்ன வேலை என்ன? நோட்ட மூடிட்டேன் உட்காந்து. அப்போ வந்து அப்போ இதுதான் வந்து ரிட்டர்ன் டைப். ஒரு இடத்துல ரிட்டர்ன் இருக்கும், ஒரு இடத்துல ரிட்டர்ன் இருக்காது. இப்போ போன சினாரியோஸ்ல எப்படி இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்பா எனக்கு ஆட் அப்படிங்கிறது அவன் கிளியர் ரெண்டு நம்பர் இருந்தது, அவனே ஆட் பண்ணா அவனே பிரிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைப்ல. செகண்ட் டைப்ல எப்படி இருந்தது அப்படின்னா நான் 2 நம்பர் தரேன், இந்த 2 நம்பர் ஆட் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண அப்படின்னு சொன்னான். இப்போ சினாரியோ எப்படி அப்படின்னா ரிட்டர்ன் நீ வந்து ஆட் மட்டும் பண்ணா போதும், ரிசல்ட்டை நீ பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தம். ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், நான் தான் கால் பண்றேன் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், நீ பிரிண்ட் பண்ணிடாத அப்படிங்கிறது. இப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம் ஆட் ஆஃப் அப்படின்னு நம்ம கால். பட் இந்த ஆட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணதை இந்த பக்கத்துல ஒரு வேரியபிள் நம்ம ரிசீவ் பண்ணும். ரிசல்ட் ஈக்குவல் டு அப்போ இது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கோ அதை எவாலுவேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு ஆட் ஆஃப் அப்படின்னு இருக்கா. அப்ப என் கண்ட்ரோல் இங்க இருந்து இங்க போகுது, 2 நம்பர் ஆட் பண்ணுது, அதோட ரிசல்ட்டை திருப்பி கொண்டு வந்து இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுது. அடுத்து இங்க போயிட்டு சொல்லிட்டு நான் பிரிண்ட்ல போயிட்டு டி சம் திஸ் அப்படின்னு போட்டு கமா ரிசல்ட் அப்படிங்கறத பப்ளிஷ் பண்றேன். இப்போ இதை சேவ் பண்றேன். I'm going to save it like function 3 அப்படின்னு சேவ் பண்றேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா you'll get the answer as the sum is 333. ரைட். இப்போ இது என்ன டைப் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆல்ரைட் குட். இப்போ அடுத்த டைப்புக்கு போறேன். ரைட். இப்போ அடுத்த டைப் வந்து என்ன சார் நாலாவது டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். லெட்ஸ் சே லைக் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க def add அப்படின்னு போட்டு இந்த இடத்துல a, b அப்படின்னு சொல்றேன். இங்க போறேன், இந்த இடத்துல ரிட்டர்ன் a plus b அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. இப்போ இங்க வந்து add அப்படிங்கறத கால் பண்றேன். இந்த இடத்துல 123, let me say it like 100 அப்படின்னு 2 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இது 2 ஆர்குமெண்ட் எதிர்பார்க்குது, 2 நம்பரை நான் இங்க கொடுத்துறேன். பட் இது ரிட்டர்ன் பண்ணதும் போது இந்த சைட்ல போயிட்டு ஏதாவது ஒரு வேரியபிள் வைக்கணும். நான் ரிசல்ட் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு print அப்படிங்கிற ஒரு இதை போட்டு let me say it like the sum is அப்படின்னு போட்டு let me say it like result. இப்போ இதை சேவ் பண்ணுவோம். 100 and let me save it like function 4. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா you should get the result as 223. கார்த்திக் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இட் won't be the same. இது வந்து மாறும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சில இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு மெயின் யூனிவர்சிட்டி. அதுக்கு கீழே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வருது. ரைட். அதாவது அட்டானமஸ் காலேஜ் பத்தி நான் பேசுறேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துப்போம். இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் யூனிட் அதாவது என்ன சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து யூனிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அதுக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இருக்கிற ஸ்டாஃப்ஸே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திருத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாஃபே திருத்துவாங்க. இதெல்லாம் இன்டர்னலா உங்க காலேஜுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து உங்க காலேஜ் வரும். நீங்க உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க ஆன்சர் ஷீட்டையும் உங்க காலேஜ் ஸ்டாஃப் திருத்த மாட்டாங்க. இங்க திருப்பி அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்பாங்க. அவங்க தான் திருத்துவாங்க, அவங்க தான் அதை ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்க காலேஜ்ல இருக்கிற ஆட்கள் வந்து நீங்க பாஸ் நீங்க ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ரைட். சோ இதெல்லாம் தான் டிஃபரண்ட் சினாரியோஸ். ரிசல்ட்டை யார் பப்ளிஷ் பண்றது, அந்த ஆட்ங்கிற மெத்தடே இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்றது ஒண்ணு. நீ 2 நம்பர் நான் கொடுக்குறேன் ஆட் பண்ணி எனக்கு நான் எப்ப வேணுமோ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் சொல்றது ஒரு சினாரியோ. சினாரியோக்கு தகுந்த மாதிரி இந்த 4 டைப்ல ஏதோ ஒரு டைப்பை மாத்தி ரியல் டைப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு எது எப்ப தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதான் சினாரியோஸ். அதாவது இந்த அவுட்புட்டை அந்த ஃபங்க்ஷனே பிரிண்ட் பண்ண போதா இல்ல அதை வேற யாரையாவது கொடுத்து பப்ளிஷ் பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்றது தான் ரிட்டர்ன். இன்புட் கொடுத்து போறேன்னா இல்லையாங்கிறத டிசைட் பண்றது ஆர்குமெண்ட்ஸ். இது புரியுதா? இந்த டைப்ல ஃபங்க்ஷன் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அலகேஷன் சொல்றீங்க. இங்க பாருங்க add 123, 100 ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் பாருங்க நான் பண்ணாம இல்லை, ப்ளீஸ் நோட் இட். ரைட். சோ ஒரு பர்டிகுலர் இதுதான் 4 டிஃபரெண்ட் டைப்ஸ். ரைட். இப்போ அடுத்து we'll try to get into another concept. இப்போ இந்த இதுலயே ஆர்குமெண்ட்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா there are different types of argument. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் என்ன இப்போ நம்ம பார்த்ததுதான். print add a, b அப்படின்னு சொல்றேன். இதுக்குள்ள போயிட்டு இப்போ let me say it like print a, like இது சொல்றேன் print a equal to அப்படின்னு கொடுத்து a ஓட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். அடுத்து let me say it like print அப்படின்னு ரைட். I'll come back. b equal to இப்போ இந்த இடத்துல கமா b அப்படின்னு ரைட். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா add அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இங்க பாருங்க 12, 34 அப்படின்னு நான் கொடுக்குறேன். let me try to save this. இதை வந்து let me say it like function 5 அப்படிங்கிற பேர்ல I'll try to save it. I'll try to run this particular program. இப்போ ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா a equal to 12, b equal to 34. இப்போ இதை நான் parallel வச்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க 12 அப்படிங்கிறது நேரா எங்க போகுது, a க்கு போகுது. 34 அப்படிங்கிறது நேரா எங்க போகுது அப்படின்னா b க்கு போகுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ரைட். பொசிஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ற வேல்யூ ஃபர்ஸ்ட்க்கு போறோம், செகண்ட் பாஸ் பண்றது செகண்ட்க்கு போறோம்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது let's say it like def add 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதுல திருப்பி a, b சும்மா ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ I'll try to take a
சேம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கான லாஜிக். இப்போ கால் பண்ணும்போது இப்போ லெட்ஸ் சே லைக் ஆட், இப்போ இங்க பாருங்க b ஈக்குவல் டு லெட் மீ சே இட் லைக் 12 கமா a ஈக்குவல் டு லெட் மீ சே இட் லைக் 34. இப்போ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேம்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ தினேஷ். So let me try to save this. Let me try to run this. இப்போ பாருங்க a equal to 34 b equal to 12 அப்படின்னு இது எப்படி வருது? இங்க பாருங்க நான் b equal to 12 சொன்னேன்னா அப்போ இங்க இருந்து இந்த செகண்டுக்கு நான் a equal to 34 சொல்றேன்னா இங்க இருந்து a க்கு போகுது. சோ இந்த இடத்துல நான் வேரியபிள் பேரை சொல்லி இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் முக்கியம். நான் சொல்றேன் இதை b கொடுத்துரு, இதை a கொடுத்துருன்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால ஃபர்ஸ்ட் கொடுக்குறது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் கொடுக்குறது செகண்டுக்கும் போகாது. நான் என்ன ஆர்குமெண்ட் பேர் சொல்றேன்னா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு இது போய் உட்காரும். இதான் நேம்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன, நேம்ட் ஆர்குமெண்ட்னா என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா இங்க நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறது a க்கு போகும், நான் இங்க செகண்ட் கொடுக்குறது b க்கு போகும். பட் ஆனா நேம்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா b ஈக்குவல் டு 12 சொல்றதுனால இந்த 12ங்கிறது இங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த b க்கு போகும். a ஈக்குவல் டு 34 சொல்றதுனால முதல்ல இருக்கிற a க்கு இந்த 34. அடுத்தது let me try to put it like default arguments அப்படின்னு கொடுப்போம். இப்போ பாருங்க def let me say it like add 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ a equal to let me say it like 1 comma b equal to 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ a equal to b equal to வேல்யூவை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ add 2 அப்படிங்கிறத கால் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ என்ன சொல்றேன்னா 10 comma 20 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வெறும் add 2 மட்டும் நான் கால் பண்றேன். எந்த வேல்யூஸ்மே நான் இந்த இடத்துல கொடுக்கல. இப்போ இதை சேவ் பண்றேன். let me try to run this. இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் 10 and 20 கொடுக்கும்போது a யோட வேல்யூவை 10 எடுத்துக்குது, b யோட வேல்யூ 20. ஆனா எந்த வேல்யூ பாஸ் பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா டிஃபால்ட்டா இந்த இடத்துல a equal to 1 b equal to 2 கொடுத்துருக்கேன். இதான் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ ஏக்கோ பிக்கோ வேல்யூ நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த டிஃபால்ட் வேல்யூ அது கன்சிடர் பண்ணும். ரைட்? சோ அப்படி இல்லைன்னா இதை கன்சிடர் பண்ணும். ஏதாவது கொடுத்துருந்தேன்னா அதை தான் அது கன்சிடர் பண்ணும். இப்போ இந்த இடத்துல 10 and 20 அப்படிங்கிறத இங்க வேல்யூ கொடுத்துருக்கேன், அதனால அதை அங்க கன்சிடர் பண்ணுது. இங்க இதை கொடுக்கலன்னா இந்த 1 and 2 எடுத்துக்குது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா இப்போ என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு புரியுதா? வேல்யூ நான் கால் பண்ணும்போது கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ அது கன்சிடர் பண்ணும். இன்னும் யாருக்கும் புரியலையா? பதிலே வரல. அதான் நான் சொன்னேன் டிஃபால்ட் வேல்யூங்கிறது இப்போ புதுசா நீங்க ஒரு வேல்யூ 10 and 20 கொடுத்தீங்கன்னா அந்த 1 and 2 க்கு பதிலா இந்த 10 and 20 போய் உட்காரும். அப்ப எனக்கு 10 and 20 பிரிண்ட் ஆகும். அது நான் வேல்யூவே கொடுக்கலன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ கன்சிடர். டிஃபால்ட் வேல்யூ எப்படின்னா வேல்யூ கொடுக்கலன்னா அந்த 1 and 2 கன்சிடர் பண்ணணும், வேல்யூ கொடுத்தா அதை கன்சிடர் பண்ணாது. ரைட்? அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்? குட். சோ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வந்து நான் வேற புது ஃபைல்ல I'll try to teach you. ரைட்? நாலாவது டைப் வந்து இப்போ we'll try to go over something called as variable arguments அப்படின்னு சொல்லுவாங்க. def let me say it like add, இந்த இடத்துல என்ன சொல்ல போறேன்னா star n அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட்? இந்த ஸ்டாருக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நான் இந்த add அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் கொடுப்பேன். ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பேன், 2 ஆர்குமெண்ட் கொடுப்பேன், 5 ஆர்குமெண்ட் கொடுப்பேன், 10 ஆர்குமெண்ட் கொடுப்பேன். எத்தனை கொடுத்தாலும் நீ எனக்கு அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். நான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணா நான் வெரிஃபை பண்றேன், நான் வெரி பண்ணுறேன், எத்தனை இன்புட் வேணாலும் தருவேன், அது எல்லாத்துக்கும் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு 0 ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை டோட்டல்ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போறேன். அதனால டோட்டல் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஃபார் i in n அப்படின்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த n ஆர்குமெண்ட்ஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து இந்த ஐங்கிற இந்த வேரியபிள் தரு கீழே வந்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா let me say it like total equal to total plus i அப்படின்னு சொல்றேன். அடுத்தது இதை முடிச்சுட்டு வெளியில வந்து இந்த இடத்துல let me print it like the sum is அப்படின்னு போட்டு இந்த இடத்துல இந்த டோட்டல் அப்படிங்கிற இந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். இப்போ வெளியில வந்து let me say it like add, let me say it like add 1, 2. அடுத்து let me say it like add let me say it like 10, 20, 30. அடுத்து let me say it like add 10, 20, 30, 40, 50. Right? Let me try to save this. Let me try to save it with the name called as function 6 அப்படிங்கிற பேர்ல I'll try to save it and let me try to run this. இப்போ பாருங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் கரெக்டா ஆட் பண்ணி சொல்லுதானே, ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப என்ன வந்து தி சம் இஸ் 0. add 1, 2 அப்படின்னு சொல்லிருக்கேன், தி சம் இஸ் 3. add 10, 20, 30 சொல்றேன், தி சம் இஸ் 60. add 10, 20, 30, 40, 15 சொல்றேன், அப்ப 115 வருது. இதுதான் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். நான் எத்தனை இன்புட் தந்தோம், எத்தனை தந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு சொல்லணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். இப்போ இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வராது. இது லூப் வச்சு தான் ரன் பண்ண முடியும். அதுல இருந்து ஒவ்வொரு வேல்யூ எடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு லூப் இந்த இடத்துல எனக்கு தேவைப்படும். சரி, இப்போ இது என்னன்னா இது வந்து மொத்தமா இது n அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்குமெண்ட் போய் உட்காந்து இந்த ஸ்டார் என்ன டினோட் பண்ணுதுன்னா அது எத்தனை நம்பர்ஸா வேணாலும் இருக்கலாம். 1 கொடுத்தாலும் ஸ்டோர் ஆகும், 5 கொடுத்தாலும் ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் டோட்டல் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். டோட்டல் ஈக்குவல் டு 0. இனிஷியலா டோட்டல் 0 வரும்.
இப்போ என்ன பண்றேன்னா ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறேன். எண்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு ஃபார் ஐ இன் என் அப்படின்னு போட்டேன்னா இந்த எண்ல லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் லிஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு 1. அப்போ இந்த எண்ல இருந்து 1 வந்து ஐக்கு போகும். அப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ஐ. டோட்டலோட ஏற்கனவே வேல்யூ என்ன இருக்கு 0. 0 பிளஸ் 1 1. அப்போ இந்த 1 அப்படிங்கிறது இந்த டோட்டல்ல போய் ஸ்டோர் ஆகும். அடுத்த ரவுண்ட் போகுது 2 அப்படிங்கிறது இந்த ஐல போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ஐங்கும் போது டோட்டல் ஏற்கனவே 1 இருக்கு. 1 பிளஸ் 2 3. அந்த 3ங்கிறது டோட்டல் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த சம்மஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நீங்க இன்புட் கொடுக்குற மாதிரி வைக்கலாம் ஃபார் ஷூர். எத்தனை இன்புட் வேணுமோ அத்தனை இன்புட் யூசர் கிட்ட வாங்கி அதை நீங்க ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்ணிக்கலாம். ரைட், இட் டிபெண்ட்ஸ். சி ஒவ்வொரு இடத்துலயுமே சிச்சுவேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பா வரும். சி இந்த லூப் வந்து எப்ப பிரேக் ஆகும்னா இதுல எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை தடவை சுத்தும். இந்த இன்னுனால என்ன வேல்யூ இருந்தா சுத்து, வேல்யூ இல்லைன்னா சுத்தாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால அதை வந்து நான் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். இன்னுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னால எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை தடவை சுத்து, வேல்யூ இல்லைன்னா பிரேக் ஆகி வெளியில வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான். ரைட், சி கவலைப்படாதீங்க. இதுல ஒன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல இந்த வாரம் இதை இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். நோ ப்ராப்ளம். ரைட், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்ப கவர் ஆகுது. ஓகே, அது வந்து அட்வான்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகும். Right. So with this, we'll stop for the day. We will continue it in the next class. Thank you.